ஹாய், நான் உங்கள் அவிலா. ஜே குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் வீட்டில் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது லஞ்சு கொடுக்குற சாப்பாடையே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு லெமன் ரைஸும் கத்திரிக்காய் தொக்கும் பண்ணேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் சம்டைம் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னா பிள்ளைங்களுக்கு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்க நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு இதையே நான் கொடுத்துருவேன். லஞ்சு கொடுக்குற லெமன் ரைஸும் கத்திரிக்காய் தொக்கும் முட்டை அப்படி சேர்த்து கொடுத்துருவேன். இது ஹெல்த்தி டயட்டு தான், அப்படி கொடுத்துருவேன். உங்கள் வீட்டில் இப்படி டைம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் கொடுப்பீங்களா? அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வசனம் பார்த்திங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எசையா சாப்டர் 43:18. உங்களுக்கும் இந்த மாதிரி வேத வசனங்களை ரீட் பண்ணுவீங்களா காலையில்? அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். வேத வசனத்தை நம்ம திறந்து படிக்கும்போது காலையில் அந்த நாள் முழுவதும் ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். இது உங்களுக்கு இந்த யாருக்கெல்லாம் லெமன் ரைஸு கத்திரிக்காய் தொக்கு காம்பினேஷன் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.